வணக்கம். டிஎன் நியூஸ் தமிழ்நாடு. இன்றைய செய்திகள். நான் உங்கள் மகதி. ஆஸ்திரேலிய கேப்டனின் அரை சதம் வீணாகி ஐபிஎல் வெற்றியை தவறவிட்ட அணி. ஐபிஎல் போட்டியில் ஆஸ்திரேலிய கேப்டன் அரை சதம் அடித்தும் அவரது அணி எளிய இலக்கை துரத்தலில் தோல்வியடைந்தது. எதிர்பார்ப்புகளுக்கு மாறாக அணியின் மற்ற வீரர்கள் மோசமான செயல்பாட்டை வெளிப்படுத்தினர். இந்த தோல்வி அணியின் பிளே ஆஃப் வாய்ப்புகளை பாதிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஐபிஎல் 2026 போட்டியில் ஒரு ஆஸ்திரேலிய கேப்டனின் அற்புதமான அரை சதம் அடிப்பு வீணாகி அவரது அணி எளிதான இலக்கை துரத்தலில் அதிர்ச்சிகரமான தோல்வியை சந்தித்துள்ளது. ஃபாக்ஸ் ஸ்போர்ட்ஸ் இன் அறிக்கையின்படி கேப்டன் தனது சிறந்த ஆட்டத்தை வெளிப்படுத்திய போதும் அணியின் மற்ற வீரர்கள் மோசமான பேட்டிங் செயல்பாட்டை காட்டியதால் வெற்றியை தவறவிட்டனர். இந்த முடிவு அணியின் ஆதரவாளர்களுக்கும் நிர்வாகத்திற்கும் பெரும் ஏமாற்றத்தை அளித்துள்ளது. இந்த முக்கியமான போட்டி ஏப்ரல் 23, 2026 வியாழக்கிழமை நடைபெற்றது. ஐபிஎல் இன் லீக் கட்ட போட்டிகளில் இது மிகவும் முக்கியமான நேரமாக கருதப்படுகிறது, ஏனெனில் அணிகள் பிளே ஆஃப் இடங்களுக்காக கடுமையாக போராடி வருகின்றன. ஆஸ்திரேலிய கேப்டனின் அர்ப்பணிப்பு மிகுந்த ஆட்டம் அவரது தலைமைத்துவ குணங்களை பிரதிபலித்தாலும் அணியின் ஒட்டுமொத்த செயல்பாடு கேள்விக்குரியதாக உள்ளது. இந்த தோல்வி அணியின் புள்ளிப்பட்டியலில் பெரும் தாக்கமை ஏற்படுத்தியுள்ளது. இந்த விரக்தியூட்டும் தோல்விக்கு பல காரணங்கள் உள்ளன. முதலாவதாக, அணியின் நடுநிலை ஆட்டக்காரர்கள் அழுத்தத்தின் கீழ் சரிவடைந்தனர் என்பது தெளிவாகிறது. இரண்டாவதாக, எளிதான இலக்கை துரத்தும்போது அணி தவறான மூலோபாயத்தை பின்பற்றியது போல் தெரிகிறது. மூன்றாவதாக, முக்கியமான தருணங்களில் அனுபவம் வாய்ந்த வீரர்களின் ஆதரவு இல்லாமை கேப்டனுக்கு பெரும் பளுவை ஏற்படுத்தியது. இதுபோன்ற தோல்விகள் அணியின் நம்பிக்கையை பாதிக்கும் அபாயம் உள்ளது. தமிழ்நாட்டின் ஐபிஎல் ரசிகர்களுக்கு இந்த சம்பவம் பல படிப்பினைகளை அளிக்கிறது. சென்னை சூப்பர் கிங்ஸ் போன்ற வெற்றிகரமான அணிகளை பார்த்து வளர்ந்த தமிழ் ரசிகர்கள் ஒரு வீரரின் சிறந்த செயல்பாடு மட்டும் போதாது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அணி விளையாட்டின் முக்கியத்துவம் மற்றும் ஒவ்வொரு வீரரின் பங்களிப்பின் அவசியம் இங்கே தெளிவாகிறது. இந்திய கிரிக்கெட்டில் தலைமைத்துவத்தின் சவால்கள் மற்றும் அழுத்தங்களை இந்த நிகழ்வு எடுத்துக்காட்டுகிறது. கிரிக்கெட் வல்லுநர்களின் கருத்துப்படி இந்த தோல்வி அணியின் மனநிலையில் நீண்டகால பாதிப்பை ஏற்படுத்தலாம். எனினும் ஐபிஎல் இன் வேகமான தன்மையில் அணிகள் விரைவில் மீளும் வாய்ப்புள்ளது. வரும் போட்டிகளில் இந்த ஆஸ்திரேலிய கேப்டன் எவ்வாறு தனது அணியை ஒருங்கிணைத்து முன்னேற்றுவார் என்பது கவனிக்கத்தக்கது. அணியின் கோச்சிங் ஸ்டாஃப் மற்றும் நிர்வாகம் இந்த பாடங்களிலிருந்து கற்றுக்கொண்டு வரும் சீசன்களுக்கான திட்டமிடலில் மாற்றங்களை கொண்டுவர வேண்டும். நீங்கள் கேட்டது டிஎன் நியூஸ் தமிழ்நாடு செய்திகள். மேலும் செய்திகளுக்கு எங்கள் சேனலை தொடர்ந்து பாருங்கள். நன்றி, வணக்கம்.